கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாக தேவனோட நாமத்தினாலும் அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த முதலாவது வால்யூம் ஸ்டடிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். ஸோ 10வது அத்தியாயம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹியூமன் நேச்சர் செப்பரேட் அண்ட் டிஸ்டிக். அதாவது ஆவிக்குரிய சரீரமும் மாம்சக்குரிய சரீரமும் வெவ்வேறு ஒரு காரியமா இருக்கு. எனக்குடைய ஒரு தலைப்புல இந்த ஒரு பாடத்தை நம்ம கவனிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு பாடத்துடைய விசேஷ தன்மை குறித்து நான் ஒரு காரியத்தை நான் சுட்டி காமிக்க விரும்புகிறேன். இந்த ஒரு பாடத்தை நம்ம நல்லா கவனிச்சு கேட்கும் போது இதுக்குள்ள நம்ம என்ன ஒரு காரியத்தை கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல காலங்கள் ஒரு சிறப்பு அம்சம்னா, அதே போல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நிலைகளும் ஒரு சிறப்பு அம்சமா காணப்படுது. ஒருவேளை இந்த ஒரு பாடத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொண்டா நிறைய ஓமைகள், பேரபிள்ஸ், நிறைய ஓமைகளை ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்க வண்ணமாக இந்த ஒரு பாடம் பிரயோஜனமா இருக்கும். உதாரணத்துக்கு சில கடினமான ஓமைகள் இருக்கு. அதாவது ஒரு பணம் பற்றியான ஓமை. இன்னொரு ஓமை நம்ம பார்க்கும் போது மேன்ஷன், தி பேரபிள் ஆஃப் மேன்ஷன் சொல்லுவாங்க, அந்த ஒரு ஓமை. அதுக்கப்புறம் இன்னும் சில ஓமைகள் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த ஒரு பாடத்தை யார் கவனிச்சிருக்காங்களோ நிறைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியமா காணப்படுற ஓமைகள் ஒருத்தர் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அதனால நம்ம இந்த ஒரு பாடத்தை கவனிக்கும் போது, இல்ல நம்ம ஏற்கனவே இது நம்ம கேட்டிருக்கிறோம், ஏற்கனவே இது நமக்கு தெரியும், அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்காம பிரதர் ரசல் அவங்க ஒரு ஃபாலோ கிளாஸ் எடுத்திருந்தா எவ்வளவு ஆழமா எடுத்திருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, உள்ள போகும்போது அவர் ஒவ்வொரு காரியத்தையும் பிரிச்சு 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 காமிக்கும் போது கண்டிப்பா நிறைய சத்தியங்கள் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகள், இது முதலாவது விஷயம். ஸோ ஒரு விசித்திரமான இல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு வசனத்தை நம்ம நேத்து பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. வெளிப்படுத்தின விசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம பார்க்கலாம். Revelation 5th chapter 1st verse. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு 7 முத்திரைகள் தரித்த ஒரு புத்தகம் கிடைக்குது. இது நம்ம டீட்டெயிலா வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்க போறோம். ஆனாலும் ஏன் இந்த ஒரு காரியத்தை நம்ம இப்போ கவனிக்கணும்னு பார்க்கும்போது ஒரு புத்தகம் கிடைக்குது. அந்த புத்தகம் எது? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. பாருங்க, இந்த ஒரு புத்தகத்தை பிதாவாகிய தேவன் இந்த புத்தகத்தை யார் திறப்பாங்கன்னு தேவன் கவனிக்கிறார். பரலோகத்திலயும் சரி பூலோகத்திலயும் சரி ஒருத்தரும் இதனால என்ன பண்ண முடியல, திறக்க முடியல. இந்த புத்தகத்தை ஒருத்தர் மாத்திரம் திறக்கிறார். அது யாருன்னா கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஈடுபலி நிமித்தம் தான், அவருடைய முழு கீழ்ப்படிதல் நிமித்தம் தான் இந்த புத்தகம் திறக்கப்படுது. அப்படின்னா இந்த புத்தகம் என்ன? ஒருவேளை கமெண்ட் யாராவது இருந்தா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த புத்தகத்தோடைய பேர் என்னன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். The divine plan of the ages. தேவனுடைய தெய்வீக திட்டம். தேவனுடைய தெய்வீக திட்டம். the first volume உடைய டைட்டில் என்னங்க? தேவனுடைய தெய்வீக திட்டம். அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே,
இது கர்த்தர் இயேசுவோடைய பலி, அவருடைய உன்னதமான ரத்தம் சிந்தப்பட்டு எடுத்த ஒரு புத்தகம் தான் இந்த டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம். இது நம்ம எந்த ஆங்கிள் சொன்னாலும் இதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா இதுக்குள்ளதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல முன்ன அவர் என்ன செஞ்சார், இப்ப என்ன செஞ்சிருக்கார், வரக்கூடிய யுகத்துல என்ன செய்வார், முழுமையா என்ன எழுதிருக்காருன்னா இந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் என்னக்கூடிய முதல் வால்யூம்ல தான் முழு காரியம் எழுதிருக்காரு. இந்த இந்த வால்யூம் வெளியே வரணும்னா கர்த்தர் இயேசு கல்வாரி மலையில என்ன ஆகணும், மறிக்கப்படணும். அதனால இந்த ஒரு வால்யூம் எஸ்பெஷலி வால்யூம் ஸ்டடி, அது எந்த வால்யூம் ஸ்டடினா இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷத்தை எவ்வளவு பயபக்தியா கேட்குறீங்களோ, இல்ல ஒரு ஓமையா இருக்கட்டும், லைஃப் ஆஃப் கிரைஸ்டா இருக்கட்டும், எந்த புத்தகத்தும் நீங்க கேட்குறீங்களோ அதை பார்க்கணும் ஒரு படி மேல ஃபர்ஸ்ட் வால்யூமுக்கு நம்ம பயபக்தியை காமிக்கணும். இது சாதாரண புத்தகமே கிடையாது. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த நாளுக்கு ஒரு இதான பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். ஸோ இன்னைக்கு 180வது பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல நம்ம பார்க்கும்போதுங்க 223. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, போன வாரம் பார்த்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த நிலை பார்த்தோம். அவரு தூதனா இருந்தார், மாம்சமா ஆக்கப்பட்டார். அவர் எப்போ முழுமையா கீழ்ப்படிதல் காமிக்கும் போது அவர் திவ்ய சுபாவத்துக்கு கடந்து போனார். இது இடையில மத்தியில கர்த்தர் இயேசு என்னப்பா எந்த ஒரு வேற நிலையில காணப்படல. ஏன் ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கறோம்னா, திருத்துவம் எனக்கூடிய மிகப்பெரிய துருபதேசத்தை ஒழிக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் தான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்த ஆவி, அவர் இப்படி ஆனார் அப்படி ஆனார்னு நிறைய துருபதேசத்தை ஒழிக்கக்கூடிய சத்தியம் தான் இது. கர்த்தர் இயேசு தூதனா இருந்தார், ஆமா தூதனா தான் இருந்தார். அப்புறம் மரியா வயித்துல அவர் பிறக்கும் போது மனுஷனா தான் பிறந்தார். எப்போ 33 வருஷம் உண்மையா வாழ்ந்து அவருடைய அர்ப்பணிப்பு ஜீவியத்தை முடிச்சு கல்வாரி மலையில இறந்துட்டாரோ திவ்ய சுபாவத்துக்கு அவரு உயர்த்தப்பட்டார். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம போன வாரம் பார்த்த சத்தியம். இந்த வாரம் நம்ம என்ன காரியத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, கர்த்தர் இயேசுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த திவ்ய சுபாவம், அந்த சுபாவம் மாற்றும் அந்த ஒரு மறுரூபம், மாம்ச சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரம், அந்த மறுரூபம், அந்த திவ்ய சுபாவத்துக்கு இன்னொரு சில வகுப்பார தேவன் என்ன பண்றாருன்னா தேர்ந்தெடுக்கிறார். அவங்க யாருன்னு பார்க்கும்போது சபையா இருக்கக்கூடிய சிறுமந்தை வகுப்பார். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு மிகப்பெரிய அழைப்பு யாருக்கு மாத்திரம் பார்க்கும்போது சிறுமந்தை வகுப்பார் தான். காரணம் என்னன்னு பார்க்கும்போது பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இவங்களுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் பைபிள் சொல்லுது, எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் அல்ல. ஏன்னா நிறைய பேர் என்ன ஒரு காரியத்தை வைத்து கொண்டு குழம்பிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, கிறிஸ்தவனா ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தா தேவன் என்ன போயிடுவாரு, அந்த பரலோக ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு. இது என்னன்னு பார்க்கும்போது இது வர்றாங்க. யாருக்கு மாத்திரம் பரலோக ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, வெறும் யாருக்கு மாத்திரம் பார்க்கும்போது நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 Peter 1st chapter 4th verse. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இச்சையினால் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து தப்புறவங்க, தப்பிச்சு போறவங்க, இது யாருன்னு பார்க்கும்போது இப்போ வாழ்கிற சபை, புதிய சிருஷ்டிகள். இவங்க எப்படி தப்பிக்குவாங்கன்னு பார்க்கும்போது தேவன் தந்த மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தத்தை முழுமையா சார்ந்து அது தன்னோடையவர்களா மாத்திக்கொண்டு
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவங்களுக்காக அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னு பார்க்கும்போது அதை தெரிந்து கொள்வாங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அவங்க சொந்தமாக்கி கொள்வாங்க. அப்படி சொந்தமாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்தோடைய இச்சையிலிருந்து அவங்க தப்பிச்சு திவ்ய சுபாவத்துக்கு கடந்து போவாங்க. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வாக்குத்தத்தம் யாருக்கு மாத்திரம்னு பார்க்கும்போது சபைக்கு மாத்திரமே, சிறுமந்தை வகுப்பாருக்கு மாத்திரமே. அப்படின்னா உலக ஜனங்களுக்கு அதுதான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும், பிரிச்சு பார்க்கணும். ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். அப்படி நம்ம பிரிச்சு பார்க்கும்போது சிறுமந்தை வகுப்பாருக்கு மாத்திரம்தான் அந்த திவ்ய சுபாவம் எனக்கூடிய ஆசீர்வாதம் மீதி இருக்கக்கூடிய மனுக்குலத்துக்கு திரும்பி கொடுக்கிற நாள்ல அவங்க ஆதாமோடைய பாவசாபத்துல விழுந்து கர்த்தர் இயேசுக்குள்ள அவங்க என்ன ஆவாங்க, உயிர் தேர்தல்ல வந்துட்டு அவங்க என்ன ஆவாங்க, பரிபூர்ணத்தை அடைவாங்க. ஆனா யாருக்கு மாத்திரம் இந்த ஒரு திவ்ய சுபாவம் பார்க்கும்போது வாக்கு தத்தங்களை முழுமையா தனக்கு அவங்க ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில இருக்கக்கூடிய இச்சையிலிருந்து தப்பிச்சு போறவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு, அந்த திவ்ய சுபாவத்தை அவர் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து 2 காரியமா இப்போ பிரிஞ்சிச்சு. ஒண்ணு என்னன்னா, திவ்ய சுபாவம் எனக்கூடிய ஆசீர்வாதம் சபைக்கு மாத்திரமே, மற்ற ஜனங்களுக்கு, உலகத்துல இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு அந்த ஒரு திரும்பி கொடுக்கிற நாட்கள்ல இந்த ஒரு உலகம், அதாவது இந்த உலக மனுக்குலத்துக்கு பொதுவான ரட்சிப்பு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது வருது நம்ம பார்ப்போம். சரி, தொடர்ந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த பாடத்துடைய தலைப்பு மறுபடியும் நம்ம தியானிக்கிறோம். என்னன்னா, ஆவிக்குரிய சரீரமும் மாம்சீக சரீரமும். இப்ப ஆவிக்குரிய சரீரத்தை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். ஏன்னா மாம்சீக சரீரம் நம்ம பார்த்தாச்சு. ஆதாம் ஒரு மாம்சமா பிறந்தார், விழுந்தார், செத்துட்டார், இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஆவிக்குரிய சரீரத்தை பத்தி கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இத குறித்து நம்ம பார்க்கும் போதுதான் தேவன் நமக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மகா மேன்மையான வாக்கு தத்துவம், அந்த திவ்ய சுபாவத்துடைய தன்மையை நம்மளால என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது, இத பத்தி நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தும் போது இது ரொம்பவே ஆச்சரியமான சில சத்தியங்கள் காணப்படுது. வாசிக்கலாம் வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2nd chapter 14th verse. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். பாருங்க, வசனத்தை நீங்க கவனிச்சீங்களா? என்ன சொல்றது வசனம்? ஜென்ம சரீரம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய மாம்சத்துல ஆவிக்குரிய சரீரத்தை பத்தி யோசிக்கும் போது அது எப்படி இருக்கும்னா பைத்தியமா இருக்கும். வார்த்தை பைத்தியமா இருக்கும்னு தமிழ்ல சொல்லுது. ஆனா இங்கிலீஷ்ல பார்க்கும் போது இன்கேப்பபிள், அதாவது புரிஞ்சிக்க முடியாத தன்மை. புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்படி யோசிக்கும், ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, பிதாவாகிய தேவன் அவர் எப்படி இருக்காருன்னா எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங், அப்படின்னா நித்திய நித்தியமா இருக்கிறாரு. அப்படின்னா பிதாவாகிய தேவன் நித்திய நித்தியமா இருக்காருன்னா அவர் எப்படி பிறந்திருப்பாரு, அவர் எப்படி உருவாக்கி இருப்பாரு பாருங்க, நம்மளால யோசிக்க முடியல. ஏன்னா அதுதான் ஆவிக்குரிய சரீரத்தோடைய தன்மை. இது மாம்சத்துல இப்போ ஒருவேளை ஒரு மனுஷன் எப்படி பிறக்கிறாருன்னு சொன்னா நம்ம சொல்லிடுவோம், இப்படிதான் ஒரு மனுஷன் பிறக்கிறாரு. ஆனா பிதாவாகிய தேவன் பத்தி, அவருடைய சுபாவத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய மனசுக்கு என்ன ஆகுறது இல்ல, புரிஞ்சுக்க முடியறது இல்ல. அதுதான் ஆவிக்குரியமான சரீரத்தோடைய தன்மை. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரி, கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போறோம். பாருங்க, இந்த இடத்த அவங்க குறிப்பிடும் போது இந்த ஆவிக்குரியமான சரீரத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது இது ஒரு சாதாரண நேச்சுரல் மனுஷன்,
அவங்களால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை கற்பனை பண்ணலாம், இப்படிதான் இருக்கலாம் அப்படிதான் இருக்கலாம்னு. ஆனா நம்ம கற்பனை பண்றதை பார்க்கிலும் அது ஒரு அளவுக்கு மேலதான் இருக்கும். ஆவிக்குரிய சரீரம் பத்தி நம்ம தியானிக்கும் போது பாருங்க, இப்போ பூமியில ஆதாம தேவன் எப்படி சிருஷ்டி செஞ்சாருன்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 38ல இருந்து 49 வசனங்கள் நம்ம தியானிக்கும் போது ஆவிக்குரிய சரீரத்தை பத்தி சில விரிவான காரியங்கள் சொல்றாரு. ஆனா மாம்சத்துல ஆதாம படிக்கும் போது தேவன் என்ன சொன்னாருன்னு பார்க்கும்போது, இந்த பூமியில நீ எப்படி இரு, ராஜாவே இரு அப்படின்னு சொல்லும் போது அந்த தன்மை எப்படி இருந்துச்சு? ஒருத்தர் ஆளுகை செய்யக்கூடிய தன்மை, ஒருத்தரை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, கமாண்ட் பண்றது, இதெல்லாம் என்னன்னு பார்க்கும், கட்டளையிடுறது, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சு. இந்த மனுஷனுக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்கும்? அது முற்றிலும் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம என்னதான் பேசினாலும், இப்ப நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பூமியில இருந்து உதாரணம் எடுத்தா நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஆனா எப்போ நம்ம ஆவிக்குரியமான காரியம் பேசுறோமோ அப்ப என்ன ஆகும்னு பார்க்கும்போது அதுக்கு சில தேவனுடைய ஞானங்கள் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனாலதான் நம்ம இந்த இடத்துல கர்த்தர் இயேசு கூட ஒரு பாயிண்ட் சொல்றாரு நிக்கதோமை பார்த்துட்டு. பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 3:6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இது பாருங்க, எல்லாம் வார்த்தை பாத்தீங்களா? மாம்சமாய் பிறக்கிறது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறக்கிறது ஆவியா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சமாய் பிறக்கிறது மாம்சமா இருக்கும்னா, ஒரு மாம்சத்துல ஒருத்தர் பிறந்தாருன்னா என்னென்ன இருக்கும்னா, எலும்பு இருக்கும், சதை இருக்கும், ரத்தம் இருக்கும். ஆனா ஆவியில பிறக்கிறவன் ஆவியா இருப்பானா, அவங்களுக்கு ஒரு சரீரம் இருக்குமா, ஒரு ஷேப் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளால என்ன பண்ண முடியாது, விவரிச்சு சொல்ல முடியாது. அதுதான் ஆவிக்குரிய சரீரமா இருக்கு. வாசிக்கலாம், 1 யோவான் 3:2. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல வசனம் என்ன சொல்றதுன்னா, இப்போ நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், இனி வரக்கூடிய யுகத்துல எப்படி இருப்போம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, ஒருவேளை நம்ம மறுரூபம் ஆயிட்டோம்னா கர்த்தர் இயேசு எப்படி இருப்பாரோ அதே போல நம்ம இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கர்த்தர் இயேசு எந்த நிலையில இருக்கிறாருங்க? திவ்ய சுபாவத்துல இருக்கிறாரு. ஒருவேளை நம்மளுடைய ஓட்டத்தை முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களா நம்ம முடிச்சிட்டோம்னா யாருடைய ரூபமா மாறிடுவோம்? கர்த்தர் இயேசுவோடைய ரூபம். ஏன்னா அவரை தரிசிக்கணும்னா அவருடைய சுபாவத்துக்கு போனா மாத்திரமே என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அன்பான சகோதர சகோதரினை, ஏன் நம்ம இந்த காரியத்தை இவ்வளவு கவனிக்கணும்? பாருங்க, நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சாதான் அதோடைய வழியை நம்மளால என்ன பண்ண முடியும், சரியான வழியில போக முடியும். ஒருவேளை நான் திருப்பத்தூருக்கு வரணும்னா ஜோலார்பேட்ல இறங்கித்தான் நான் திருப்பத்தூருக்கு வர முடியும். நான் வேலூருக்கு போயிட்டு அப்படியே சென்னை ரூட்டுக்கு போயிட்டேன்னா திருப்பத்தூருக்கு வர முடியாது. அதே போலதான் நம்மளுடைய அழைப்பு எதை நோக்கி இருக்குன்னா, தேவனுடைய தெய்வீக சுபாவத்தை நோக்கி இருக்கு. அந்த தேவனுடைய தெய்வீக சுபாவம் என்னன்னு புரிஞ்சுக்கினா தான் நம்ம ஏன் வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம்னு புரியும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா நம்ம மத்தியிலேயே நிறைய சகோதர சகோதரிகள் நித்திய ஜீவனுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தான் வந்திருக்கிறோம்னு நிறைய பேரை நம்ம என்ன பண்றோம், புரியாத நிலையில இருக்கிறோம். ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, சபையோட அழைப்பு எந்த அழைப்பு? திவ்ய சுபாவத்துக்கு தேவன் அழைக்கிறார். திவ்ய சுபாவத்துக்கு ஒருத்தர் போனோம்னா அவங்களுடைய இடம் எங்க இருக்கு, அவங்களுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் திவ்ய சுபாவம் என்னன்னு
நம்ம புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் இயேசு இந்த இடத்துல நம்ம பார்த்தல வசனம், அவரை தரிசிக்கும் போது அவர் எந்த வண்ணமா இருக்கிறாரோ அதே வண்ணமா நம்ம இருப்போம்னா, கர்த்தர் இயேசு திவ்ய சுபாவத்துல இருக்கிறாருன்னா அந்த திவ்ய சுபாவத்துக்கு நம்ம மாற போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த திவ்ய சுபாவத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப பாயிண்ட் சப்ஜெக்டோடைய அடுத்த பேராகிராஃப்குள்ள நம்ம வரும்போது பாருங்க, இந்த ஒரு மாம்சீக சரீரம் ஆவிக்குரிய சரீரத்தை ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டுமே அவர் ருசிச்சு பார்த்திருக்கிறார். அவர் யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான். ஆவிக்குரியமான சரீரத்தோடைய மகிமை எப்படி இருக்கும்னு கர்த்தர் இயேசு ருசிச்சு பார்த்திருக்காரு. அதே போல இந்த பூமியில ஒரு மனுஷன் மாம்சத்துல ஒரு மனுஷன் எப்படி இருப்பாருன்னு கர்த்தர் இயேசு மாத்திரம் தான் ருசிச்சு பார்த்திருக்காரு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கர்த்தர் இயேசு இந்த உலகத்துக்கு ரட்சகரா மாறணும்னா அவர் மாம்சமும் மாறணும். அதுதான் காரணம். வேற எந்த சிருஷ்டியும் அவர் என்ன பண்றான்னு பார்க்கும்போது சுபாவத்தை மாத்தல, கர்த்தர் இயேசுவை தவிர. இப்ப கர்த்தர் இயேசுக்கு பிறகு ஒரு சுபாவத்தை மாத்த போறாருன்னா வெறும் சபைக்கு மாத்திரமே. சோ அந்த ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஆவிக்குரியமான சுபாவம், ஆவிக்குரியமான சரீரம், அதை பத்தி சில பாயிண்ட்ஸ் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவர் விவரிச்சு சொல்றாரு. பாருங்க, அவர் விவரிச்சு சொல்லும் போது ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2nd chapter 13th verse. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இப்ப என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் இந்த ஒரு ஆவிக்குரியமான சரீரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய விஷயத்த நம்ம எப்படிதான் பார்க்கணும், ஆவிக்குரிய ரீதியை தான் பார்க்கணும். அப்படின்னா இந்த ஆவிக்குரிய சரீரத்தை ஆவிக்குரிய அந்த ஒரு காரியத்துல நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது முதலாவது ஆவிக்குரிய நிலையில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். யார் யாரெல்லாம் ஆவிக்குரிய நிலையில இருக்கிறாங்கன்னா பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, கர்த்தர் இயேசு இருக்காரு, தேவ தூதர்கள், பரிசுத்த தேவ தூதர்கள் இருக்காங்க. இந்த ஒரு பாடத்தை சகோதரர் நேரடியா பரிசுத்த தூதர்களுடைய நிலையை நீங்க கவனிங்கன்னு துவங்குறாரு. காரணம் என்னன்னா, எடுத்திருந்தும் போதே பிதாவாகிய தேவனுடைய ரூபத்தை குறித்து அவர் என்ன பண்ணல, ஏன்னா நம்மளால தாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் தூதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க, அப்ப கர்த்தர் இயேசு எப்படி இருக்காருன்னு பாருங்க, அதுக்கப்புறம் தேவன் எப்படி இருக்காருன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் திவ்ய சுபாவம்னா என்னன்னு. சோ அந்த ஒரு பாயிண்ட்ல முதலாவது தூதர்கள் குறித்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூதர்கள் இவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறாங்க, ஒரு காத்து போல இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரத்தில் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு. இதுதான் விஷயம். இவங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 34:7 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் யாருன்னா, கர்த்தருடைய தூதன் பார்த்திருக்கீங்களா? யாருமே நம்ம பார்த்ததில்லை. ஆனா தூதர்கள் என்ன இருக்கிறாங்க. இவ பாருங்க, எபிரியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். எபிரியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறது நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பாருங்க, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள, யாரோட ரட்சிப்பு? நம்மளுடைய பிரிதான ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு ஊழியம் செய்யறதுக்காக யார் வராங்க? தூதர்கள் வராங்க, பணிவிடை ஆவிகள் வராங்க. ஒருத்தர் இல்ல, அநேக பேர் வராங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த காரியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நமக்கான பணிவிட ஆவிகள் பார்க்கும்போது
நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும், எல்லா ஆபத்துக்களும் யார் வந்து பாதுகாக்கிறது? இந்த தூதர்கள் தான். கண்ணுக்கு தெரியுறாங்களா? தெரியறதில்ல. ஏதோ ரோட்டுக்கு போறோம், வண்டி எடுத்துன்னு போறோம், ஜஸ்ட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், தப்பிச்சிருப்போம். பெரிய ஆபத்து வந்திருக்கும், தப்பிச்சிருப்போம். சரி, இது விடுங்க. இது வந்து ஒரு உலக சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மளுடைய ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் யார் உற்று நோக்கி பார்க்கறது? தேவ தூதர்கள் தான். அவங்க பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல போய் அவங்க சாட்சி சொல்வாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க. ஆனா கண்ணுக்கு தெரியுறாங்களா? கண்ணுக்கு தெரியுது. ஒருவேளை அவங்க தப்பி தவறி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா நம்மளுடைய நிலை என்ன ஆகும்? என்ன ஆகும்னு நம்ம வசனத்திலே பார்க்கலாம். ஏன்னா அசிரியர் எலிஷா சுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது சூழப்பாளையம் இறங்கிட்டாங்க. எலிஷாவை நாசம் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல வந்து எலிஷாவுடைய அந்த ஒரு ஊழியக்காரன் பயந்துடுறாரு. என்னடா இது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள அடிச்சு போட்டுருவாங்கன்னு. அப்ப எலிஷா என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஜஸ்ட் அந்த கண்களை திறக்கிறார். அப்படி திறக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது கோடான கோடி தேவ தூதர்கள் என்ன பண்ணிடுறாங்க? சுத்தி நிக்கிறாங்க. அந்த சீன் ஒருவேளை நம்ம கண்ணுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா அன்பான சகோதர சகோதரிகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். சோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா பைபிள் ரெஃபரன்ஸ்ல இருந்து கொடுத்தாரு. ஆவிக்குரியமான சரீரம் கொண்டிருக்கிற தேவ தூதர்கள் அவங்க கண்ணுக்கு தெரியலன்னா கூட ஜீவன் உள்ளவர்களா காணப்படுறாங்க. அவங்க காத்து போல வராங்க, போறாங்க, நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு வீட்டுல வந்து ஒரு கான்சிக்ரேட்டட் இருக்கிறாருன்னா, ஒரு கான்சிக்ரேட்டட்னா பணிவிட ஆவிகள் சொல்லும் போது ஒண்ணுக்கு மேற்பட்ட அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. ஒருவேளை 2 பேர் கான்சிக்ரேட்டட்னா 4 தூதர்கள் இருக்காங்க. 4 பேர் கான்சிக்ரேட்டட்னா 8 தூதர்கள் இருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்து பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகள், ஒருத்தர் வந்து கண்ணை செஞ்சாலும் இன்னொருத்தர் நம்மளை உற்று பார்த்துனே இருக்கிறாரு. இது நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய ரட்சிப்புக்கு சுகந்தரித்துக் கொள்ள தேவன் தந்த மிகப்பெரிய வாக்குத்தத்தம். உயிர் உள்ளவர்களா இருக்கிறாங்க, ஆனா கண்ணுக்கு தெரியல. இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த மாதிரி தேவ தூதர்கள் அவங்கனால மனுஷ ரூபத்தை எடுக்க முடியுமான்னு பார்க்கும்போது எடுக்க முடியும். அவங்க மனுஷனா மாறலாம்னா மனுஷனா ரூபம் எடுக்கலாம். ஆனா அவர் யார் தான்? தேவ தூதர் தான். அவர் மனுஷனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்க மனுஷன் கிடையாது. அதுதான் முதலாம் உலகத்துல பெரிய பாவமா மாறிடுச்சு. அவங்க மனுஷ ரூபம் எடுத்துக்கொண்டா கூட அவங்க மனுஷனுடைய குமாரத்தியோட அவங்க சம்மந்தம் வச்சிருக்க கூடாது. ஏன்னா அவங்க தேவ தூதர்கள் தான். ஜஸ்ட் அந்த நேரத்துல மனுஷர்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி மனுஷ ரூபத்துல வரணும் தான் தேவனுடைய அந்த ஒரு வல்லமை அவங்களுக்கு கொடுத்திருக்க தவிர அவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. அன்பான சகோதர சகோதரி, இந்த மாதிரி யார் தேவ தூதர்கள் பைபிள்ல வந்தாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் மற்றும் கர்த்தர் கூட 2 தூதர்கள் யாரை சந்திக்க வந்தாங்கன்னு பார்க்கும்போது ஆபிரகாம் சந்திக்க வந்தாங்க. ரசல் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கிறார். லார்ட் அண்ட் 2 ஏஞ்சல்ஸ், கர்த்தர் இயேசுவும் கர்த்தர் இயேசு கூட இருக்கக்கூடிய 2 தூதர்கள் வந்து ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? சாப்பிட்டு இருக்கிறாங்க. அது அந்த டிஷ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெரைட்டியா இருந்திருக்கும். வாசிக்கலாம். ஆதியாகமும் 18:1-2. இது சோதோம் கோமராவை அழிக்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமும் 18ஆம் அதிகாரம் 1-2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து பாருங்க. இதுதான் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த தூதர்கள் மனுஷனுங்க அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது காண்பிச்சிருக்கிறாங்க. இதே போல கிதியோனோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது அந்த தூதன் வந்து காணப்பட்டிருக்காரு.
அதே போல சிம்சோனுடைய பெற்றோர்களுக்கு அவர் பிறக்கும் போது அந்த ஒரு தூதன் வந்து காணப்படுறாரு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தூதர்களுடைய வல்லமை குறித்து நம்ம பார்க்கணும். ஒண்ணு, அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனா ஜீவனா இருப்பாங்க. நெக்ஸ்ட், யாருக்கு தேவையோ அவங்களோட கண்ணுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, காணப்படுவாங்க. எல்லாருக்கும் கிடையாது. பாருங்க, மூணாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது தூதர்கள் சரிங்களா, அவங்களுடைய அந்த ஒரு சரீரத்தை, அதாவது அவங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்தை சில பேர் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது ஒரு வெளிச்சமா காணப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு எப்பன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு கல்லறைய திறக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாச்சு. இது தூதர்களுடைய சரீரத்தோடைய அந்த ஒரு பிரகாசம், இது ஒரு சம்பவம் ஆச்சு. அதே போல தானியேல் அவருடைய வாழ்க்கையில கூட அவர் என்ன இருறாருன்னு பார்க்கும்போது செத்த நிலையில எழுதுறாரு ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு. அப்போ ஒரு தூதன் என்ன பண்றாரு, தானியேலை தொட்டு தூக்கி ஆறுதல் பண்ணாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது வந்து நம்ம இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது தூதர்களுடைய சிறப்பம்சத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ கர்த்தர் இயேசுடைய சிறப்பம்சம் பார்க்கலாம். இது வந்து ஏஞ்சல்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ கர்த்தர் இயேசுவை பத்தி பார்க்கும்போது பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாயிண்ட். இப்ப கர்த்தர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்து மரிச்சு அந்த திவ்ய சுபாவத்துக்கு உயர்த்தப்பட்ட பிறகு யாருக்கு மாத்திரம் கர்த்தர் இயேசு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு, அப்போஸ்தல் பவுல். அதாவது சவுலா இருக்கும் போது ஒரே வாட்டி அந்த ஒரு கிளிம்ஸ், அந்த ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. யாருக்கு மாத்திரம், அப்போஸ்தல் பவுல் மாத்திரம். ஒரு சத்தம் உண்டாச்சு, அப்போஸ்தல் பவுல் கூட நிறைய ஜனங்க போனாங்க. ஒரு சத்தம் உருவாந்தும் போதே மற்ற ஜனங்கள விழுந்துடுறாங்க. அந்த பிரகாசமான ஒளி யார் மாத்திரம் பார்த்துன்னா அப்போஸ்தல் சவுலா இருக்கக்கூடிய தர்சிஸ் பட்டணத்தில் இருக்கக்கூடிய சவுல் மாத்திரம் பார்க்கிறாரு. அப்படின்னா இது என்ன அர்த்தம், யார் கண்ணுக்கு தேவதூதர்கள் தெரியணும் அப்படின்னு தேவ சித்தம் வச்சார், அவங்களுக்கு மாத்திரம் தெரிவாங்க. இது வந்து தேவனுடைய தெய்வீக கர்த்தர் இயேசுடைய திவ்ய சுபாவத்தை கூட எல்லா மனுஷனும் பார்க்க கூடாது. வெறும் அப்போஸ்தல் பவுல் மாத்திரம் அவர் அந்த நேரத்துல அந்த ஒரு கிளிம்ஸை பார்க்கணும்னு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஒரு ஆவிக்குரிய சரீரத்தோடைய அந்த ஒரு வெளிச்சத்தை, அந்த ஒரு வல்லமைய கொஞ்சம் அப்படி என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு காமிக்கிறார். சோ இவ்வளவு காரியம் எதுக்கு தேவன் காமிக்கிறாரு? இதுல இருந்து என்ன ஒரு பாடம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்த நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெறும் மாம்சத்துல மட்டும் ஜீவன் இல்ல, ஆவிக்குரிய ஜீவனும் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, மனுஷனை பார்க்கிலும் ஒரு படி அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க, மேன்மையா தான் இருக்கிறாங்க, ஒரு உயர்ந்த நிலையில தான் இருக்கிறாங்க. சோ அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க ஒரு உயிர் உள்ள ஜீவிகள். அவங்களுடைய சுபாவத்தை யாருக்கு வெளிப்படுத்தணுமோ காமிக்கணுமோ அவங்களுக்கு மாத்திரம் மாம்ச ரூபத்தை காமிச்சிட்டு அவங்க ஆவிக்குரியமான சரீரத்தில் இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனா உயிரோட இருப்பாங்க. சோ இந்த ஒரு காரியத்தால நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கலாம், ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய ஜீவிகள் மாம்ச ஜீவிகளை பார்க்கிலும் வல்லமையா இருக்கிறாங்க. எப்படி பாருங்க, ஒரு கேள்வி நம்ம கேட்கணும், எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க தேவ தூதர்கள் மனுஷனை பார்க்கிலும் ரொம்ப பலமா இருக்கிறாங்கன்னு? பாருங்க, தானியேல் காலத்துல வந்து தேவ தூதர்கள்லயே வந்து வித்தியாசம் இருக்கு. அங்க தேவனுடைய பரிசுத்த தூதன் ஒருத்தர் என்ன ஆயிருக்காருன்னு பார்க்கும்போது விழுந்து போன தூதர்கள் கிட்ட மாட்டிட்டு ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்திருக்கு, ஒரு யுத்தமே நடந்திருக்கு. வாசிக்கலாம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 10:13. பத்தாம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
தானியேல் 10:13. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இந்த இடத்துல பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, காப்ரியேல் தூதன் அவர் வந்து யார்கிட்ட மாட்டிருக்கிறாருன்னு பார்க்கும்போது பெர்சியாவின் அதிபதி சாத்தானுடைய சேனை கிட்ட மாட்டிக்கிறாரு. ஏன்னா தானியேலுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்து காப்ரியேல் வந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து கொண்டு வராரு. அதுக்காக தானியேல் வந்து 21 நாள் வந்து காத்திருக்கிறாரு. சோ 21 நாள் வந்து தானியேல் ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது இந்த ஒரு தூதன், இந்த விழுந்து போன தூதர் சாத்தான் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது காப்ரியேல் தூதனை பிடிச்சு அந்த செய்தி தானியேலுக்கு சேராதபடிக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை பண்ணும் போது காப்ரியேலை பார்க்கிலும் பெரிய தூதா இருக்கக்கூடிய மிகாவேல் தூதன், யார் மிகாவேல் தூதன் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு, அவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ்ல கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா வந்து யுத்தம் செஞ்சு காப்ரியேல் தூதன் எங்க அனுப்புறாரு? தானியேல் கிட்ட அனுப்புறாரு. தானியேல் ஜெபம் செஞ்சு அவர் என்ன இருப்பாருன்னா சோர்த்து போயிடுறாரு. ஏன் தான் ஜெபத்துக்கான பதில் கிடைக்கலன்னு பார்க்கும்போது வானத்துல கண்ணுக்கு தெரியாத தூதர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த ஒரு காரியம் குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில ஜெபங்கள் தடை செய்யும் போது தேவ சமூகத்துல இருந்து வருதுன்னா அந்த ஜெபத்தை தடுக்கிறதுக்கு, தேவ ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு அநேக அந்தகாரத்தோடைய கிரியைகள் நடக்குது. இதை தாண்டித்தான் தேவன் ஒரு விஷயத்த நமக்கு ஆசீர்வதிக்கிறாருன்னா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு பாயிண்ட் குறிக்கிறோம்னு பார்க்கும்போது ஆவிக்குரியமான சரீரத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் அவங்கள கூட வித்தியாசம் இருக்கு. ஒருத்தரை பார்க்கலும் இன்னொருத்தர் பலமுள்ளவர்களா காணப்படுறாங்க. சரி, இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு பாடத்துல அன்பான சகோதர சகோதரிகளே என்ன ஒரு காரியத்தை நம்ம குறிப்பிடலாம் பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல சுபாவ மாற்றம் என்னக்கூடிய ஒரு விஷயம், மாம்ச சுபாவத்திலிருந்து திவ்ய சுபாவத்துக்கு சபைக்கு மாத்திரம் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல முதல் பலன் யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு. அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த பாயிண்ட்ல தூதர்களுடைய சரீரம், அவங்க ஆவிக்குரிய சரீரம் இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சாவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறாங்க, மார்டல் பீயிங்கா இருக்கிறாங்க. அவங்க சாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே 2 தலைப்பை நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு அழியாமைனா என்ன, இன்னொன்னு அழிவுனா என்ன, மார்டல் அண்ட் இம்மார்டல். சோ இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே அடுத்த வாரம் தியானிக்க போறோம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மாம்சத்துல மனுஷன் இருக்கிறான், ஆனா மனுஷனை பார்க்கிலும் ஆவிக்குரிய சரீரத்துல தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்கள் வந்து வெவ்வேறு பலம், அவங்களுக்கு வந்து வெவ்வேறு சக்தி இருக்கு, ஒரு எல்லாமே ஒரே போல இல்லை. சோ இதுதான் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது இந்த நாள்ல நம்ம பார்த்த சில பாயிண்ட்ஸா இருக்கு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த ஒரு பாடங்களை தேவன் அவருடைய கிருபை நிமித்தம் வலியுறுத்தமா இருக்கிற பிதாவாகிய தேவன் கிட்ட நம்ம அனுதினமும் ஜெபிக்கலாம். இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டம் எனக்குரிய ஒரு பாடத்தை தேவன் கிருபையாக நம்ம கொடுத்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் மறுபடியும் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.